வணக்கம் மக்களே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் 19 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்க? The ratio of speed of 3 cars is 2:3:4. What is the ratio of time taken by them in covering the same distance? அதாவது 3 கார்கள் 2:3:4 என்ற விகித வேகத்தில் சென்றால் அந்த 3 கார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? ஸ்பீடு டைம் தொடர்பான கணக்குகள், அதாவது வேகம் நேரம் தொடர்ந்து கணக்குகள் வந்துட்டாலே நேரத்திற்கும் வேகத்திற்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நேரமும் வேகமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? அதாவது டைமும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. சரிங்களா? எதிர்வீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்போ நான் தேனில இருந்து சேலத்துக்கு போகணும்னு வைங்களேன். நான் ஒரு பஸ்ல போறேன். சரிங்களா? சரி, அந்த பஸ் பர் ஹவருக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. சரிங்களா? சரி, அப்படி போச்சு அப்படின்னா நான் ஒரு 4.5 மணி நேரத்துல தேனில இருந்து சேலத்துக்கு போய் முடிப்பேன். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இதே ஒருவேளை நான் கார்ல என்னோட ஓன் வெஹிக்கிள்ல போறேன்னு வைங்களேன், 80 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல நான் போறேன் அப்படின்னா என்ன செஞ்சிருவேன்? ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல என்ன செஞ்சிருவேன்? போய் சேர்ந்துருவேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேல 4.5 மணி நேரம் ஆகுது. ஆனா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேல 3 மணி நேரம் தான் ஆகுது. சரிங்களா? அப்போ வேகம் கூடுனா நேரம் என்ன ஆகுது? குறையுது. சரிங்களா? வேகம் கூடுனா நேரம் குறையுது. இதே ஒருவேளை நான் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்? ஒரு 8ல இருந்து 9 மணி நேரம் ஆகும். சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகுது? ஸ்பீடு குறையுது, நேரம் கூடுது. சரிங்களா? ஆப்போசிட்டா நடக்குது. சரிங்களா? அப்போ வேகம் குறையில டைம் என்ன ஆகுது? குறையுது. வேகம் குறையில டைம் கூடுது. சரிங்களா? ஒன்னு குறைஞ்சு ஒன்னு கூடுது. அப்போ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்லுவோம்? டைமையும் ஸ்பீடையும் என்ன சொல்லுவோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். சரிங்களா? டைமையும் ஸ்பீடையும் என்ன சொல்லுவோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்னு கூடுனா ஒன்னு குறையும், ஒன்னு குறைஞ்சா ஒன்னு கூடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஒன்னும் பெருசாலாம் கிடையாதுங்க. 3 கார்கள். சரிங்களா? 3 கார் இருக்குதான். அதோட வேகம், அதாவது இந்த 3 காரோட வேகத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி விகிதத்துல கொடுத்துருக்காங்க? 2:3:4 அப்படிங்கிற வேகத்துல அது போதும். சரிங்களா? அந்த 3 காரும். சரி, அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களை விகிதத்தில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஸ்பீட கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸ்பீட கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? டைமை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்மளுக்கு தெரியும் என்னது? ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கொடுத்துருக்கக்கூடிய விகிதத்தை தலைகீழா எழுதுங்க. சரிங்களா? சரி, 2:3:4 கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதணும்? 1/2 1/3 1/4 தலைகீழா எழுதிக்கோங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சருங்க. சரி, இப்படி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேஷியோல இருக்கிறது எல்லாமே ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம முழு நம்பரா மாத்தணும். சரிங்களா? சரி, முழு நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? 2 3 4 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4. சரி, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2ஆம் வேப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 2 2 3 2ஆம் வேப்பாடுல அடிபடாது. 2 4. அப்போ 1 3 2 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது. அப்போ இதான் வந்து எல்சிஎம்மா இருக்கும். சரிங்களா? அப்போ இதை பெருக்கிட்டா நம்மளுக்கு எல்சிஎம். சரிங்களா? அப்போ 3 × 2 எத்தனை? 6. 6 × 2 எத்தனை? 12. அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்னது? 12. சரிங்களா? சரி, அப்போ இங்க பாருங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த 2 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும்னு பாருங்க. 2 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும்? 6 பெருக்குனா 12 வரும். அப்ப அந்த 6 மேல பெருக்கிக்குவோம். சரிங்களா? சரி, 3 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும்? எல்சிஎம் மதிப்பு வரும்னு பாருங்க. 3 கூட 4 பெருக்குனா 12 வரும். அப்ப அந்த 4 மேல பெருக்கிக்கோங்க. சரிங்களா? சரி, 4 கூட எத்தனை பெருக்குனா எல்சிஎம் வரும்? சாரிங்க, அந்த எல்சிஎம் மதிப்பு 12 வரும்னு பாருங்க. அப்ப 3 பெருக்குனா 12 வரும். சரிங்களா? சரி, அப்போ 6 × 1 எத்தனை? 6 4 × 1 எத்தனை? 4 3 × 1 எத்தனை? 3. சரிங்களா? இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 6:4:3 ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? அப்போ நேரத்தோட விகிதம் என்னது? 6:4:3. சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா? கீழே இருக்கக்கூடிய இந்த எல்சிஎம் மதிப்பு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கீழே நம்ம இப்படி எல்சிஎம் மதிப்பு போட்டோம்னு வைங்களேன், கடைசி என்ன ஆயிரும்? அது எல்லாமே சேர்ந்து கேன்சல் ஆயிரும். ரேஷியோங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதனால நம்மளுக்கு போட தேவையில்லை. 6:4:3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க? காரோட வேகத்தை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க? 5:4 சாரிங்க 4:6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்பீடை கொடுத்துட்டு
டைமை கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ எப்படி எழுதணும்? 1/5 தலைகீழாக எழுதிக்கணும் சரிங்களா. இஸ்டு 1/4 இஸ்டு 1/6 சரி எழுதியாச்சா. திரும்ப இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 5 4 6 ரெண்டாவது வெப்பாடில் போட்டோம் அப்படின்னா 5ஆவது வெப்பாடில் சாரி 5 2ஆவது வகுப்படாது சரி 2 4 மூவி 2 6 சரிங்களா. 5 2 3 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனாக வகுக்காது. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். 5 2 10 10 × 2 20 20 × 3 60. அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 60. அப்போ கீழே இருக்கக்கூடிய 5 கூட எத்தனை பேருக்குன்னா 60 வரும். 12 பேருக்குனா 60 வரும் சரிங்களா. சரி 4 கூட எத்தனை பேருக்குனா 60 வரும்? 15 பேருக்குனா 60 வரும். அதை மேலே பெருக்கிறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். 6 கூட எத்தனை பேருக்குனா 60 வரும்? 10 பேருக்குனா 60 வரும் சரிங்களா. சரி அப்போ இதை நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா 12 × 1 எத்தனை? 12 இஸ்டு 1 × 15 எத்தனை? 15 இஸ்டு 1 × 10 எத்தனை? 10 சரி. இப்போ 12 15 10 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குமான்னு பாருங்க. கிடையாது. கீழே உள்ள எல்சிஎம் மதிப்பை போட தேவையில்லை. 12 15 10 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது. அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி சரிங்களா. 12 இஸ்டு 15 இஸ்டு 10 சரி. இப்படிதான் போடணுமான்னு கேட்டா இன்னொரு மெத்தடும் இருக்கு சரிங்களா. சரி இப்படி எல்சிஎம் எடுத்து தான் போடணுமான்னு கேட்டா கிடையாது சரிங்களாங்க. அப்போ 1/5 இஸ்டு 1/4 இஸ்டு 1/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதை நம்ம வேற எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 5 இருக்கா. இந்த 5 மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை எழுத போறீங்க சரிங்களா. இந்த உறுப்பை நீங்க எழுத போறீங்க சரிங்களா முதல்ல. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த டிவைடுக்கு கீழே உள்ள இந்த 5 மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பு மட்டும் எழுதக்கூடாது. மற்ற 2 மதிப்பையும் பெருக்கி எழுதணும் சரிங்களா. அப்போ 4 × 6 எத்தனைங்க? 24 சரிங்களா. 24 சரிங்களா. இஸ்டு இப்போ ரெண்டாவது உறுப்பை எழுத போறீங்க. அப்போ ரெண்டாவது உறுப்புல உள்ள டிவைடுக்கு கீழே உள்ள இந்த 4 மட்டும் விட்டுட்டு இந்த 5ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 5 × 6 எத்தனை? 30 6 30 சரிங்களா. சரி போட்டாச்சு. இப்போ மூணாவது உறுப்பை எழுத போறீங்க. அப்போ இந்த 6 மட்டும் விட்டுட்டு இந்த 4ஐயும் 5ஐயும் பெருக்கி இங்கிட்டு போடணும் சரிங்களா. அப்போ 4 × 5 எத்தனை? 20 சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் காமனா நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது ரெண்டாவது வெப்பாடில் காமனா வகுக்கலாமாங்க? சரி வகுத்துக்கலாம். அப்போ 1 2 2 2 2 4 இங்க 1 2 2 மிச்சம் 1 இருக்கும் 10 இருக்கும் 5 2 10 இங்க 1 2 2 0 அப்படி போட்டுக்கலாம். அப்ப திரும்ப இங்க என்னதான் கிடைச்சிருக்கு? 12 இஸ்டு 15 இஸ்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைச்சிருக்கு சரிங்களா. ஒருவேளை எனக்கு எல்சிஎம் எடுக்க எரிச்சலா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. இது புரியலன்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் சரிங்களா. எப்படி போட்டாலும் ஆன்சரோட தான் வரும் சரிங்களா. 12 இஸ்டு 15 இஸ்டு 10 தான் வரும். சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? If 2x plus 3y minus 5z equal to 0 and minus 3x plus 2y plus 7z equal to 0, then the ratio of x is to y is to z is equal to அதாவது 2x plus 3y minus 5z equal to 0 மேலும் 3x plus 2y plus 7z equal to 0 எனில் x is to y is to z என்ற விகிதத்தை எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இதை பாருங்களேன். இதை நம்ம சால்வ் பண்ணி கடைசி அதாவது நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 2x plus 3y minus 5z equal to 0 அதுக்கப்புறம் minus 3x plus 2y plus 7z equal to 0 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி நம்ம x is to y is to z அப்படிங்கிற விகிதத்தை கொண்டு வரோம் சரிங்களா. இப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு வைங்களேன். ரெண்டத்தையும் தனித்தனியா எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன் ரொம்ப நேரம் சரிங்களா. அப்போ நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வழியா போலாம் சரிங்களாங்க. சரி என்ன பண்ணணும்னு கேளுங்களேன். ஒவ்வொரு ஆப்ஷனையா எடுத்து இந்த ரெண்டத்திலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணல அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை அதாவது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டுமா 2x பிளஸ் 3y மைனஸ் 5z ஈக்குவல் டு 0 சரிங்களா. இது ஒரு ஈக்குவேஷன் சரி இருந்துட்டு போட்டோம். இன்னொரு ஈக்குவேஷன் என்னது மைனஸ் 3x plus 2y plus 7z equal to 0 சரிங்களா. இதுதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சரிங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையா எடுத்து போட ஒவ்வொரு ஆப்ஷன் என்ன பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. சரி இப்போ நான் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஆப்ஷன் ஏல என்னது இருக்கு 31 இஸ்டு 1 இஸ்டு 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. அதாவது அந்த ஆப்ஷனை எப்படிங்க கொடுத்துருப்பாங்க இந்த x இஸ்டு y இஸ்டு z அப்படிங்கிற ரேஷியோல தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் கரெக்டான அந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ x இருக்க இடத்துல 31 இஸ்டு y இருக்க இடத்துல 1 இஸ்டு z இருக்க இடத்துல 13 சரிங்களா. அதாவது ஆப்ஷனை எப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா x இஸ்டு y இஸ்டு z அப்படிங்கிற அந்த விகிதத்துல தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ எல்லா ஆப்ஷன்லயும்
பாருங்களேன், இந்த 31:1:13னா XYZ அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல தான் கொடுத்திருப்பாங்க. பி அப்படிங்கிற ஆப்ஷனையும் 1:13:31 இருக்கு இல்லையா, அதையும் X:Y:Z அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்னுத்தையா எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனையா எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணல நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா சீரோவே கிடைக்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றுலயா, அதாவது எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தையும் இதுல போடையில நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், சீரோவே கிடைக்கணும். அப்படி ஜீரோ கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஜீரோ கிடைக்கலனா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ ஆப்ஷன்ல உள்ளத ரெண்டு ஈக்குவேஷன்லயும் போட்டு பார்க்க போறேன். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 31. சரிங்களா? இன்ட்டு 31 பிளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 1. சரிங்களா? மைனஸ் 5 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 13 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? சரி பார்த்துருவோமா? சரி, அப்போ 2 இன்ட்டு 31 எத்தனைங்க, 2 இன்ட்டு 31 62. சரிங்களா? அப்போ அதாவது 2 இன்ட்டு 30 எத்தனை 60. சரிங்களா? 2 இன்ட்டு 1 எத்தனை 2. அப்போ 60 பிளஸ் 2 எத்தனை 62. சரிங்களா? சரி, 62 பிளஸ் 3 இன்ட்டு 1 எத்தனைங்க 3. சரி, அப்போ 5 இன்ட்டு 13 எத்தனை 65. சரிங்களா? சரி இருக்கட்டுமே. அப்போ 62 பிளஸ் 3 எத்தனைங்க 65. 65 மைனஸ் 65 எத்தனைங்க 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. சரிங்களா? சரி இருக்கட்டும். ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? அந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? சரி, அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன்லயும் 31:1:13 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? சரி, மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 31 பிளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1. சரிங்களா? பிளஸ் 7 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 13. சரிங்களா? போட்டாச்சா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணல நம்மளுக்கு 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? சரி, அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 31 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 31 மைனஸ் 93. சரிங்களா? அதாவது 30 இன்ட்டு 3 எத்தனை 90. அப்போ 30 இன்ட்டு 1 எத்தனை 3. அப்போ 90 பிளஸ் 3 எத்தனை 93. சரிங்களா? அப்போ இங்க மைனஸ் இருக்கு, இந்த மைனஸை நம்ம போடுக்கிறோம். சரிங்களா? சரி, 2 இன்ட்டு 1 எத்தனை 2. சரிங்களா? அப்போ 7 இன்ட்டு 13. அப்போ 7 இன்ட்டு 10 எத்தனை 70. 7 இன்ட்டு 3 எத்தனை 21. அப்போ 70 பிளஸ் 21 எத்தனை 91. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? சரி இருக்கட்டும். அப்போ மைனஸ் 93 பிளஸ் 2, அதாவது பிளஸ் 2 பிளஸ் 91 எத்தனை பிளஸ் 93. அப்போ மைனஸ் 93 பிளஸ் 93 எத்தனை 0. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன பண்ணுது, ரெண்டு ஈக்குவேஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதே ஒருவேளை ஆப்ஷன் பி எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரிங்களா? அதாவது நீங்க ரெண்டுத்தையும் இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு 0 ஆன்சரா வராது. ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே 0 வரணும். சரிங்களா? சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா என்ன ஆகணும், ரெண்டுத்துக்குமே 0வை ஈல்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணல என்ன பண்ணணும் 0 வரணும். ஆனா நீங்க இருக்கக்கூடிய அந்த பி சி டி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, அப்படி வராது. சரிங்களா? அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணல நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா? இதுவும் மேல பார்த்த கணக்கே மாதிரி தான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்க போறோம். எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சரி, என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய்க்கு பதிலா இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு ஒவ்வொரு ஆப்ஷனையா போடணும். அப்படி போடையில நம்மளுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கணும், 0வா கிடைக்கணும். இப்படி இந்த ஈக்குவேஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க, 5x² மைனஸ் 13xy பிளஸ் 6y² = 0 எனில் x/y இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க, क्वेश्चनல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன, நம்மளுக்கு 5x² மைனஸ் 13x இன்டு y பிளஸ் 6y² அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து போடல நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அப்படி 0 கிடைச்சதுன்னா அந்த ஈக்குவேஷனை அந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, முதல்ல ஆப்ஷன் ஏவை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ x/y அந்த விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்க, அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சரே என்ன பண்ணிருப்பாங்க, x/y அப்படிங்கிற ஆர்டர்ல தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, ஆப்ஷன் ஏ என்னவாக இருக்குது 2:1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆர்டர்ல தான் இருக்கும், x/y அப்படிங்கிற ஆர்டர்ல தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா. 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக முதல்ல நான் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். சரிங்களா? அப்போ 2² பிளஸ் சாரிங்க மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1. சரிங்களா? சரி, பிளஸ் 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ 5 இன்ட்டு 2 சரிங்க 2 இன்ட்டு 2 எத்தனை
4 சரிங்களா, 2 ஸ்கொயர் என்னது 4, அப்ப 5 × 4 எத்தனை 20 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். 13 × 2 எத்தனைங்க 26 சரிங்களா, பிளஸ் 6 × 1 எத்தனைங்க 6, அப்போ 20 அப்போ 20 பிளஸ் 6 எத்தனை 26, இப்போ பிளஸ் 26 மைனஸ் 26 எத்தனை 0 சரிங்களா. அப்ப என்ன ஆயிருச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது தப்பா இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க அல்லது வச்சு என்ன செஞ்சிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அல்லத வச்சு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மள குழப்பறதுக்காண்டி தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும் அந்த அல்லது அப்படிங்கிற ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. சரி அப்போ பாருங்களேன், 2 அண்ணா கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் சரிங்களா. 2 விகிதம் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். x:y அப்படிங்கிறது 2 ஆன்சர், x:y-க்கு 2 ஆன்சர் வரலாம் சரிங்களா. அதனால என்ன பண்ணிருக்காங்க அல்லது அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. நம்மள குழப்பிட்டாங்க சரிங்களா. ஏ ஆப்ஷன் அதாவது 2:1 கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. கண்டிப்பா ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ இந்த பி ஆப்ஷனை பாருங்களேன், பி ஆப்ஷனை பாருங்க 5:3 1:2 இருக்கு சரிங்களா. விகிதத்தை நம்ம எப்பவுமே மாத்தி எழுதவே முடியாது சரிங்களா. 2:1 இருக்கதை 1:2 மாத்தி எழுதவே முடியாது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி வரவே முடியாது சரிங்களா. 2:1 அப்படிங்க இருக்கிறது தான் என்ன செஞ்சிருக்கும் ஆப்ஷனா இருந்திருக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வரதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அப்போ 3:5 நம்ம என்ன பண்ணிடுவோம் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கறத பாத்துருவோம். 2:1 வருங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா ஆப்ஷன் ஏவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். சரி இப்போ 3:5 செக் பண்ணிடலாம். அப்போ இது x:y அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப 5 × x-க்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் 13 × x-க்கு பதிலாக 3 × y-க்கு பதிலாக 5 பிளஸ் 6 × y-க்கு பதிலாக 5 ஸ்கொயர் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 3 × 3 சாரிங்க 5 × 3 ஸ்கொயர் சரிங்களா. 3 × 3 9, அப்போ 9 × 5 எத்தனை 45 சரிங்களா. 45 மைனஸ் 13 × 3 39 சரிங்களா. சரி 39 × 5 195 சரிங்களா. சரி இருக்கட்டும். பிளஸ் 6 × 5 ஸ்கொயர்னு இருக்கு. 5 ஸ்கொயர் என்னது 25, அப்ப 6 × 25 எத்தனை 150 சரிங்களா. சரி அப்போ 45 பிளஸ் 180 எத்தனைங்க பிளஸ் 195, அப்ப பிளஸ் 195 மைனஸ் 195 என்ன ஆயிரும் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்போ 3:5 2:1 ரெண்டுமே என்ன பண்ணுது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. என்ன பண்ணிட்டாங்க நம்மள குழப்பறதுக்காண்டி 2:1 தனியா கொடுத்திருக்காங்க, 3:5 தனியா கொடுத்திருக்காங்க. அது ரெண்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு ஆன்சர்னு சொல்லி நினைச்சு குறிச்சிட்டு போயிரும் சரிங்களா. ஆனா இந்த மாதிரி அல்லது அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்லது ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க சரிங்களா. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் கொடுங்க சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. சொல்லிட்டாங்க the cost of one box of tomato is 200. Vendan had money to buy 13 boxes. If the cost of the box is increased to 260, then how many boxes will he buy with the same amount? அதாவது ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார் சரிங்களா. ஒரு பெட்டியின் விலை 260 அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு 6th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்களேன், ஒரு பெட்டி தக்காளியோட விலை 200 ரூபாயாக இருக்கிறான் சரிங்களா. சரி அப்படி 200 ரூபாயா இருக்கையில வேந்தன் என்ன பண்ணிருக்காராம் 13 பெட்டிய அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு வாங்கியிருக்காரு சரிங்களா. அந்த 200 ரூபாயை வச்சு வாங்கல, ஒரு பெட்டி தக்காளியோட விலை தான் 200 ரூபாய் சரிங்களா. வேந்தன் என்ன பண்ணிருக்காரு அவர்கிட்ட இருக்க காசை வச்சு 13 பெட்டியை வாங்கியிருக்காரு சரிங்களா. இப்ப என்ன ஆயிடுச்சான் தக்காளி பெட்டியோட விலை அதிகரிச்சான் சரிங்களா. ஒரு பெட்டி தக்காளியோட விலை 260 ரூபாயாக ஆயிடுச்சான் சரிங்களா. அப்போ இப்போ வேந்தன் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும் சரிங்களா. அதே காசை வச்சு சரிங்களா ரூபாய் ஒரு பெட்டியோட விலை 200 ரூபாயாக இருக்கையில அவர்கிட்ட இருக்க காசை வச்சு 13 பெட்டி வாங்கியிருக்காரு. அப்போ 200 ரூபாயாக இருக்கையில எவ்வளவு காசு இருந்துச்சோ அதே காசு தான் அவர்கிட்ட இப்பவும் இருக்குது. அப்போ ஒரு பெட்டி தக்காளியோட 260 ரூபாய் ஆச்சுன்னா இப்போ எவ்வளவு தக்காளி வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா.
அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகளை வாங்கி இருப்பார், அதாவது the same amount சரிங்களா. then how many boxes will he buy with the same amount. same amountனா வேற ஒண்ணும் கிடையாது, அந்த 200 ஒரு பெட்டியோட விலை 200 ரூபாயாக இருக்க என்ன காசு வச்சிருந்தாரோ அதே காசு தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், இதை நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும், அப்போ ஒரு பெட்டி தக்காளியோட விலை 200 ரூபாயாக இருக்கையில அவரால் 13 பெட்டி வாங்க முடிஞ்சது அப்படின்னா, அவர்கிட்ட அப்ப இருந்த காசை வச்சு 13 பெட்டி வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, இப்ப ஒரு பெட்டியோட விலை 260 ரூபாயாக அதிகரிச்சது. அப்ப எவ்வளவு பெட்டிகளை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதே காசை வச்சு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இது தொகை, இது தொகை, இது பெட்டிகள் சரிங்களா. சரி, அப்போ 200 ரூபாயாக இருக்கையில அவரால் 13 பெட்டி வாங்க முடிஞ்சு சரிங்களா. அப்போ காசு கம்மியா இருந்திருக்கு சரிங்களா, காசு கம்மியா இருக்கு, அதனால அவரால் 13 பெட்டி வாங்க முடிஞ்சது. இப்போ என்ன ஆயிடுச்சு, காசு 260 ரூபாயா அதிகரிச்சிருச்சு. அப்போ பெட்டி அவரால் கம்மியான பெட்டிகளை தானே வாங்க முடியும். அப்போ என்ன ஆகுது, இங்க 200 ரூபாயில இருந்து 260 ரூபாயாக அதிகரிக்குது சரிங்களா. நேர் விகிதம் எதிர் விகிதம் அந்த கான்செப்ட் படி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்போ 200 ரூபாயாக இருக்கையில தான் அவரால் 13 பெட்டி வாங்க முடிஞ்சது. 260 ரூபாய் காசு அதிகரிச்சதுக்கு அப்புறம் பெட்டி என்ன ஆயிரும், பெட்டி குறைஞ்சிரும் சரிங்களா. அவர் வாங்கக்கூடிய பெட்டியோட எண்ணிக்கை என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். அப்போ ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சது அப்படின்னா அது எதிர் விகிதம் சரிங்களா. 2 பக்கமுமே கூடுனாலோ 2 பக்கங்களுமே குறைஞ்சாலும் அது நேர் விகிதம் சரிங்களா. அப்ப எதிர் விகிதம் என்ன பண்ணும், இந்த 200க்கு ஆப்போசிட்ல இருக்கதை பெருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடியதை டிவைட் பண்ணும். அப்போ 200 × 13 by 260 சரிங்களா. சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 சைவரை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஓர் 13 13, 2 13 26, ஓர் 2 2, ஓர் 2 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. அப்போ எத்தனை பெட்டி வாங்க முடியும், அதிகரிச்சது காசு அதிகரிச்சதுக்கு எத்தனை பெட்டி வாங்க முடியும்னா 10 பெட்டி தான் வாங்க முடியும். ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி பார்த்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, Pari wants to buy 5 tennis balls from a sports shop சரிங்களா. If a dozen of ball cost rupees 180, how much should Pari pay to buy 5 balls அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில் 12 பந்துகளின் விலை ரூபாய் 180. அதாவது ஒரு பெட்டியோட விலை 180 ரூபாயாங்க. அந்த பெட்டியில 12 பந்துகள் இருக்குதான் சரிங்களா. சரி, எனில் பாரி 5 பந்துகள் வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 6th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாரிக்கு ஒரு 5 பந்து தேவை சரிங்களா. அதாவது டென்னிஸ் பந்து இருக்கும் இல்லையா, அதாவது இந்த ரெக்க மாதிரி இருக்கும் சரிங்களா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சரிங்களா. அந்த பந்தை பாரி ஒரு 5 பந்து வாங்கணும்னு நினைக்கிறான் சரிங்களா. சரி இருக்கட்டும், கடைக்கு போறான். கடைக்காரர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு பெட்டியோட விலை 180 ரூபாப்பா, அந்த பெட்டியில 12 பந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா. அப்போ பந்துகளை நாங்க எழுதிக்கிறேன், தொகையை நான் இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா. சரி, ஒரு பெட்டியில 12 பந்தா இருக்கு, 12 பந்து இருக்கு. அப்ப அந்த 12 பந்தோட விலை எவ்வளவு அப்படின்னா 180 ரூபா சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். பாரிக்கு எவ்வளவு தேவை, 5 பந்து தான் தேவை சரிங்களா. அந்த 5 பந்தோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அந்த 5 பந்துக்கு அவன் எவ்வளவு காசு கொடுக்க போறான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்ப 12 பந்துகளாக இருக்கையில 180 ரூபா சரிங்களா. இப்போ இங்க என்ன இருக்கு, பந்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு சரிங்களா. 12ல இருந்து 5ஆக குறைஞ்சிருக்கு சரிங்களா. 12ஆக இருக்கையில 180 ரூபா அப்படின்னா பந்தோட எண்ணிக்கை தான் குறைஞ்சிருக்கு. அப்ப தொகையும் எவ்வளவுதான் செலுத்தணும், 180 விட கம்மியா தான் செலுத்தணும் சரிங்களா. அப்ப 2 பக்கமே குறைஞ்சா அது என்னது, நேர் விகிதம். அப்போ என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அப்போ 12 × x = 180 × 5 சரிங்களா. அப்ப x = 180 × 5, 2 மட்டும் வலது பக்கம் சாரிங்க 12 மட்டும் வலது பக்கம் போவேன், டிவைடுக்கு போவோம் சரிங்களா. சரி, அப்போ 2 6 12, 3 6 18 சைவரா அப்படி போட்டுக்கோங்க. ஓ 2 2, இங்கேயும் ஓ 2 2 மிச்சம் 1 இருக்கும், 5 இருக்கும், I 2 10. அப்ப 15 × 5 75 சரிங்களா. அப்ப 75 ரூபாய் என்ன செய்யணும், அவரே கொடுக்கணும். பாரி 75 ரூபாய் மட்டும் கொடுத்தா அவருக்கு 5 பந்துகள் கிடைச்சிரும் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி. அப்ப அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்துட்டாங்க, சோழன் வாக்ஸ் 6 kilometers in 1 hour at constant speed சரிங்களா. Find the distance covered by him in 20 minutes at the same speed. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா என்னது, ஒரே ஸ்பீட்ல நடக்காரு சரிங்களா. அங்க கொஞ்ச நேரம் கம்மிய வேகத்துல நடந்து, கொஞ்ச நேரம் கூட வேகத்துல நடந்து அப்படிலாம் நடக்கல, ஒரே ஸ்பீட்ல நடக்காரு சரிங்களா. சரி, சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார் சரிங்களா. அதாவது சீரான வேகத்தில், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் சரிங்களா. அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான
கணக்கு 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? சரி, என்ன கொடுத்துட்டாங்க? சோழன் இருக்கிறாரு, சோழன் நடக்கிறாரு. சரிங்களா? 1 மணி நேரம் நடக்கிறாரு. இவ்வளவு நல்ல பழக்கம் பாருங்க. சோழன் 1 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறாராம்? 6 கிலோமீட்டர் நடக்கிறாராம். சரிங்களா? இங்க நான் நேரத்தை எழுதிக்கிறேன், இங்க நான் தொலைவை எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாருங்க, அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க, அதே வேகத்தில் அவர் 20 நிமிடத்தில் நடந்து கடக்கும் தொலைவு என்ன? சரிங்களா? 20 நிமிஷத்துல அவர் எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் நடந்திருப்பாரு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மினிட். சரிங்களா? அதாவது நிமிட கணக்க கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்கிறது மணிக்கணக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ மணிக்கணக்க நிமிட கணக்கா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே, அதுதான் பண்ண போறோம். சரிங்களா? சரி, அப்போ 1 மணி நேரம். சரிங்களா? 1 மணி நேரம் அப்படின்னா என்னது? 60 நிமிடம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சரி, அப்போ 60 நிமிடத்துல பாரு எவ்வளவு தூரம் நடக்கிறாராம்? 6 கிலோமீட்டர் நடக்கிறாராம். அப்போ 20 நிமிடத்துல அவரு எவ்வளவு தொலைவு நடந்திருப்பாரு அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க போறோம். இங்க 60ல இருந்து 20ஆக குறையுது, இங்கேயும் 60 நிமிடத்துல 6 கிலோமீட்டர் நடந்திருந்தாரு அப்படின்னா 20 கிலோமீட்டர்னா எவ்வளவு தான் நடந்திருப்பாரு? 6 கிலோமீட்டரோட கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருப்பாரு. சரிங்களா? அப்ப ரெண்டு பக்கமே குறைஞ்சா நேர் விகிதம். அப்போ என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும். சரிங்களா? அப்போ x × 60 = 6 × 20 இருக்கும். அப்போ x = என்னன்னு ஆயிரும்? 20 × 6. 60 மட்டும் வலது பக்கம் போயிடும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும். நம்ம டைரக்டாவே எழுதுறேங்க. சரிங்களா? சரி, அப்ப டிவைடட் பை 60, 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 1 6 6. அப்ப x = 2 கிலோமீட்டர் என்ன பண்ணிருப்பாரு? அவரு 20 நிமிஷத்துல நடந்திருப்பாரு. ஆப்ஷன் ஏ தான் சரியாடு. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? கொடுத்துட்டாங்க. if half a meter of cloth is rupees 50, find the cost of 8 1/3 meters of the same cloth. அதாவது அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 7th நியூ புக்ல கேள்வி. சரிங்களாங்க? என்ன கொடுத்துட்டாங்க? துணியை பத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? துணியோட மீட்டர் கணக்கையும் அதோட காசையும், சரிங்களா, அதோட விலையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரெண்டு பக்கம் நான் எழுதிக்கிட்டுமா? இங்க நான் மீட்டர் கணக்கு எழுதிக்கிறேன், இங்க காசு எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹாஃப் மீட்டர். சரிங்களா? அரை மீட்டரா இருக்கையில துணியோட விலை எவ்வளவா? 15 ரூபாயா. சரிங்களா? துணியோட விலை 15 ரூபாய். சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க? 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியோட விலை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கலப்பு பின்னத்துல இருக்கிறத சம பின்னமாக மாத்தினதுக்கு என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ணவே முடியும். சரிங்களா? அப்போ 8 1/3 இருக்கு. 8 3 24, 24 + 1 25, 25/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? சரி, அப்போ இந்த 8 1/3க்கு பதிலா நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? 25/3 அப்படின்னு சொல்லிட்டு சம பின்னமாக மாத்திக்கலாம். சரிங்களா? 8 1/3 ஒண்ணுதான், 25/3 ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ அரை மீட்டராக இருக்கையிலே 15 ரூபாய் அப்படின்னா 25/3 மீட்டர் அப்படின்னா என்ன ஆகும்? காசு கூடும். அப்போ ரெண்டு பக்கம் என்ன இருக்கும்? அதிகரிச்சிருக்கும். ரெண்டு பக்கமும் அதிகரிச்சா என்னது? நேர் விகிதம். அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். அப்ப x × 12 = 15 × 25/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? 1/2 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகும்? x = 15 × 25/3. 1/2 வலது பக்கம் போவேல தலைகீழாக மாறும். சரிங்களா? 1/2 அப்படிங்கிறது 2/1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அப்போ 2/1 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சா? சரி, 1 3 3, இங்க I 3 15. சரி, அப்போ 5 × 25 தானங்க? தெரிஞ்ச வச்சுதான் 125. சரிங்களா? அப்போ 125 × 2 தானங்க? 250. சரிங்களா? அப்போ 250 ரூபாயாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன சொல்லிட்டாங்க? கார்மேகன் மேட் 54 runs in 9 overs. ஆசிஃப் மேட் 77 runs in 11 overs. whose run rate is better? அதாவது run rate = ratio of runs to overs. பாப்போம். கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓட்ட விகிதம் = ஓட்டம் டிவைடட் பை ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு தான். 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க? சரி, இருக்கட்டும். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? க்ளூவையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்காங்க? க்ளூவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 2 பேர் இருக்காங்கப்பா. சரிங்களா? கார்மேகன் இருக்காரு, இன்னொருத்தர் யாரு? ஆசிஃபன். 2 பேர் இருக்காங்க. கார்மேகன் என்ன பண்றாராம்? 54 ரன் எடுக்கிறாராம் 9 ஓவர்ல. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 54 ரன்னு இங்க 6ன்னு போட்டுக்கிட்டுமா? கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கிறேன்.
இங்க கார்மேகனை போட்டுக்கிறேன். அப்போ இங்க ரன்னு போட்டுக்கிறேன், இங்க ஓவரை போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, கார்மேகன் என்ன பண்றாராம்? 54 ரன் எடுக்கிறாராம் 9 ஓவர்ல. சரிங்களா? சரி, ஆசிஃப் என்ன பண்றாராம்? 77 ரன் எடுக்கிறாராம் 11 ஓவர்ல. சரிங்களா? இப்படி எடுத்தாங்க அப்படின்னா யாரோட ரன் ரேட் பெட்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓட்ட விகிதம் அதாவது யாரோட ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படிங்கறது தானே கேட்டிருக்காங்க. அதான கண்டுபிடிக்கணும். இன்னொரு க்ளூவும் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஓட்ட விகிதம் எதற்கு சமமாக இருக்குதா? ஓட்ட விகிதம் எதற்கு சமமாக இருக்குதா? ஓட்டம் பை ஓவருக்கு சமமாக இருக்குதான். சரிங்களா? அதே தான் மேல கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ரன் ரேட்டை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரன் ரேட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர்ஸ். சரிங்களா? ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர்ஸ்க்கு இது என்ன இருக்குதான்? ரன் ரேட்டு ஈக்குவலா இருக்குதான். சரிங்களா? ரன் ரேட் ஆர்ஆர்னு வச்சுக்கிட்டோமா? எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? ரன்ஸ் பை ஓவருக்கு ஈக்குவலா இருக்குதான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேளுங்களேன். ரெண்டு பேருக்குள்ளதையும் தனித்தனியா பார்க்கணும். சரிங்களா? கார்மேகனுக்குள்ளதையும் ஆசிஃப்குள்ள ஓட்ட விகிதத்தையும் தனித்தனியா பார்க்கணும். சரிங்களா? கார்மேகனோட ஓட்ட விகிதத்தையும் ஆசிஃபோட ஓட்ட விகிதத்தையும் தனித்தனியா பார்க்கணும். சரிங்களா? அதுல யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் பெட்டர். சரிங்களா? அதிகமா யாருக்கு வருதோ அவங்க தான் பெட்டர். சரிங்களா? சரி, இருக்கட்டும். முதல்ல நான் கார்மேகனுக்குள்ளதை பார்க்குறேன். சரிங்களா? கார்மேகனுக்குள்ளத ஓட்ட விகிதம் அதாவது ரன் ரேட்டை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல அவரோட ரன் என்னது? ரன் 54. சரிங்களா? 54 மேல போடணும். சரிங்களா? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓட்டம் பை ஓவர்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கார்மேகனோட ஓட்டத்தை நான் மேல போடணும். சரிங்களா? ரன்னை நான் மேல போடணும். 54 மேல போடுவேன், டிவைடுக்கு மேல போடுவேன். சரிங்களா? டிவைடு கீழே என்ன போடணும்? அவரோட ஓவரை போடணும். சரிங்களா? என்னது போடணும்? ஓவரை போடணும். சரிங்களா? ஓவர் என்னது? கார்மேகனோட ஓவர் என்னது? 9. சரிங்களா? அதாவது 9 ஓவர்ல 54 ரன் எடுத்திருக்காருங்க. சரிங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 4 9 9 6 9 54. சரிங்களா? சரி, அப்போ ரன் ரேட் என்னது? கார்மேகனுக்கு 6. சரிங்களா? சரி, இப்போ ஆசிஃப்க்கு பார்ப்போம். சரிங்களா? ஆசிஃபோட ரன் ரேட்டை கண்டுபிடிக்க போறோம். அப்போ முதல்ல ரன் அவருக்கு என்னது? 77. சரிங்களா? அப்போ கீழே என்ன போடணும்? ஓவரை போடணும். 11 ஒரு 11 11 7 11 77. சரிங்களா? அப்போ கார்மேகனுக்கு 6, ஆசிஃப்க்கு 7. அப்போ யாருக்குள்ளது அதிகமா இருக்கு? ஆசிஃப்க்கு தான் அதிகமா இருக்கு. அதாவது அவங்க கேட்டிருக்கிறது என்னது? யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? அந்த ஓட்ட விகிதம் சிறப்பானதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டு பேருக்குள்ளதுல யாரோடது அதிகமா இருக்கோ அவங்களோட தான் சிறப்பானது. சரிங்களா? இங்க ஆசிஃபோட தான் அதிகமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? A particular high school has 1500 students and 50 teachers and 5 administrators. If the school grows to 1800 students and the ratio are maintained and then find the number of teachers and administrators. அதாவது ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 6th நியூ புக்ல கேள்வி. சரிங்களாங்க? அதாவது என்ன சொல்லிட்டாங்க? கொஸ்டின்ல கொடுத்துருக்காது எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்கூல் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 1500 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, டீச்சர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா? 50 பேர் இருக்காங்களா? சரிங்களா? இவங்க எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களா? 5 பேர் இருக்காங்களா? சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த பள்ளியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1800 மாணவர்களா ஆயிட்டாங்க. சரிங்களா? அதாவது 1500 இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு 300 பேர் சேர்ந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்குதா? 1800 இருக்குதான். சரிங்களா? இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை உயர்ந்தா இப்போ சரிங்களா 1800 பேரா ஸ்டூடெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆசிரியர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, நிர்வாகிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டீச்சர்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் என்ன இருப்பாங்க? கொஞ்சம் கூடி இருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா? எப்படிங்கறத பாருங்க. முதல்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட், அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் மெத்தட் நேர் விகிதம் எதிர் விகிதம். சரிங்களா? சரி, என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீல டீச்சர்ஸோட எண்ணிக்கை 50. சரிங்களா? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறேன், இங்க டீச்சர்ஸ் எழுதுறேன். அப்போ 1800 பேராக இருக்கீல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க டீச்சர்ஸ் எத்தனை
பேரா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ என்ன இருக்கு, ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு, அதிகரிச்சிருக்கு. 1500 இருந்து 1800 அதிகரிச்சிருக்கு. அப்ப டீச்சர்ஸ் என்ன இருப்பாங்க, அதிகரிச்சிருப்பாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நேர் விகிதம். x × 1500 ஈக்குவல் டு 1800 × 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அப்ப x மதிப்பு தான் நமக்கு தேவை. x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். அப்ப x ஈக்குவல் டு 1800 × 50. 1500 மட்டும் வலது பக்கம் போயில டிவைடுக்கு போகும் சரிங்களா. டிவைடுக்கு போச்சு அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 5 5, இங்க 3 5 15, 1 3 3, 6 3 18 சரிங்களா. 0 அடி போட்டோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்களா. அப்போ டீச்சர்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும், 60 மாறி இருக்கும் சரிங்களா. அதாவது 1800 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கல டீச்சர்ஸோட எண்ணிக்கை 60 கூடி இருக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். ஆப்ஷன்ல பாருங்க நம்மளுக்கு என்னதான் கேட்டிருக்காங்க, ஆசிரியர் மற்றும் நிர்வாகிகளோட அந்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ ஆசிரியர்கள் நம்ம 60 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம், டீச்சர்ஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் 1800 இருக்கல. அப்ப ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும் சரிங்களா. இருந்தாலும் ஆப்ஷன் பியையும் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது என்னவாக வரும், ஆப்ஷன் 6 தான் வரும் சரிங்களா. அதாவது நிர்வாகிகள் 6 தான் அதிகரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குழப்பிட்டாங்க சரிங்களா. ஆசிரியர்கள் நிர்வாகிகளை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. 2 தான் கொடுத்துட்டாங்க, 60,6ன்னு கொடுத்துட்டாங்க, 6,60ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ நம்ம என்னதை தான் குறிக்கணும், 60,6 தான் குறிக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும், குறிக்கணும் சரிங்களா. 6,60 போய் குறிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நிர்வாகிகள் ஆசிரியர்களோட எண்ணிக்கையை குறிச்சுக்கிட்டு இருக்க கூடாது சரிங்களா. சரி இப்போ நம்ம திரும்ப நிர்வாகிகளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் 1500 பேரா இருக்கையில நிர்வாகிகள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 5 பேரா இருந்தாங்க. 1800 பேரா இருக்கையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் என்னதான் செய்யும், கூட தான் செய்யும் சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன ஆகும், x × 1500 ஈக்குவல் டு 5 × 1800 ஆகுமா. சரி எனக்கு x தான் தேவை. அப்போ 1500 மட்டும் நான் என்ன பண்ணேன், அது வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா. 5 × 1500, 1500 வலது பக்கம் போயில டிவைடுக்கு போகும் சரிங்களா. சரி அப்ப 2 சேவரை கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1 5 5, 3 5 15, 1 3 3, இங்க 6 3 18 சரிங்களா. அப்போ எவ்வளோ, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகள் ஒருத்தர் சரிங்களா, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கூடியிருப்பாங்க. 5 பேர்ல இருந்து 6 பேரா இருப்பாங்க சரிங்களா. அப்போ 1800 பேராக இருக்கையில டீச்சர்ஸ் 60 பேராக இருந்திருப்பாங்க, நிர்வாகிகள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 6 பேராக இருந்திருப்பாங்க சரிங்களா. சரி இது ஒரு மெத்தட் சரிங்களா. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது மெத்தட் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 1500 பேர் இருந்திருக்காங்க சரிங்களா. இப்போ என்னவாக ஆயிருக்காங்க, 1800 பேரா இருக்காங்க சரிங்களா. என்ன இருக்கு, 300 பேர் தான் எக்ஸ்ட்ரா கூடி இருக்காங்க சரிங்களா. அப்போ 1500 பேராக இருக்கல டீச்சர்ஸ் 50 பேரா இருந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் 5 பேர் இருந்திருக்காங்க சரிங்களா. இப்போ நான் 300 பேர் எக்ஸ்ட்ரா கூடுனதுக்கு மட்டும் சரிங்களா, 300 பேர் மட்டும் ஆட் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை டீச்சர்ஸ் ஆட் ஆயிருப்பாங்க, எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத அந்த 300 பேருக்கு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு அதை நான் 1500க்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையோட கூட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. அதாவது என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்ப பண்ண உங்களுக்கே புரியும் சரிங்களா. என்னன்னு பாருங்க, எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 1500 இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ டீச்சர்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்கு, 50 இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 5 பேரா இருந்திருக்காங்க சரிங்களா. இப்போ இதை காமனா ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்குமாங்க, அதாவது அடிக்க முடியுமாங்க. அப்ப 5வது வாய்ப்பாடு காமனா கேன்சல் பண்ணிக்கலாமா, 5வது வாய்ப்பாடுல அடிங்க சரிங்களா. அடிச்சோம் அப்படின்னா 5 3 15, 3 0 அப்படி போட்டுக்கோங்க. இங்க 1 5 5, 10 அப்படி போட்டுக்கோங்க. 1 5 5 சரிங்களா. அப்போ 300 பேராக இருக்கையில சரிங்களா, 300 நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு சரிங்களா. அப்போ 300 பேராக இருக்கையில டீச்சர்ஸ் 10 பேர் ஆட் ஆயிருப்பாங்க சரிங்களா. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, இன்னும் ஒருத்தர் தான் ஆட் ஆயிருப்பாங்க. 300 பேருக்கு 10 டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. அப்போ 1500 இருக்கையில இப்போ என்ன ஆயிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 300 பேர் சேர்ந்திருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த 1500 கூட நான் 300 சேர்த்துக்கிறேன் சரிங்களா. 1500 கூட 300 சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸா ஆயிட்டாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டாங்க சரிங்களா. அப்போ டீச்சர்ஸ் என்ன ஆவாங்க, கூடுவாங்க சரிங்களா. 50 டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க, இப்போ 300 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கிறதுனால டீச்சர்ஸ் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க சரிங்களா. அப்போ 50 + 10 எத்தனை, 60 டீச்சர்ஸ் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருந்திருக்காங்க, 300 ஸ்டூடெண்ட்ஸ் கூடையில ஒருத்தர், ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காரு சரிங்களா. அப்போ 5 + 1 எத்தனை, 6 சரிங்களா. அப்போ திரும்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனையா இருந்திருப்பாங்க, 60, 6 சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியோட. இதை நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் பார்த்தோம் சரிங்களா. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அது மெத்தட்ல பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா.
கேட்டிருக்காங்க a dozen of bananas cost rupees 20. What is the price of 48 bananas கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 20 வாழைப்பழங்கள் இருக்குதாங்க. சாரிங்க, ஒரு டஜன் வாழைப்பழங்கள் இருக்குதான். சரிங்களா? ஒரு டஜன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 12. சரிங்களா? ஒரு டஜன்னா என்னது 12 எண்ணிக்கை. சரிங்களா? அப்ப ஒரு டஜன் வாழைப்பழம்னா எவ்வளோ 12. 1 டஜன் ஈக்குவல் டு 12. அப்போ ஒரு டஜன் வாழைப்பழம்னா 12 வாழைப்பழங்கள். சரிங்களா? 12 வாழைப்பழங்களோட விலை என்னவாக இருக்குதா 20 ரூபாயாக இருக்குதா. சரிங்களா? இங்க நான் பனானா எழுதிக்கிறேன், இங்க காஸ்ட் எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி இருக்கட்டும். 12ஓட விலை 20 ரூபா அப்படின்னா 48 வாழைப்பழங்களோட விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஒரு டஜன் வச்சுக்கிட்டு 1 டஜன் ஈக்குவல் டு 20, 48 ஈக்குவல் டு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? எல்லாத்தையும் ஒரே யூனிட்க்கு சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு டஜன்னா எண்ணிக்கை. சரிங்களா? இங்க 48 எண்ணிக்கையே கேட்டிருக்காங்க, இங்க ஒரு டஜனை கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எண்ணிக்கையாவே மாத்திரணும். சரிங்களா? 1 டஜன் ஈக்குவல் டு 12 நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா அப்ப 12 வாழைப்பழங்களோட விலை 20 ரூபாய். அப்ப 48 வாழைப்பழங்களோட விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத அதே மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்ப 12ஆக இருக்கையில 20 ரூபாய் அப்படின்னா 48. சரிங்களா? 2 மடங்கு கூடி இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், விலை கூடும். சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமா என்ன இருக்கு, 12ல இருந்து 48 இந்த பக்கமா அதிகரிச்சிருக்கு, இங்கேயும் என்ன விலை கூடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், ரெண்டு பக்கமா அதிகரிச்சா நேர் விகிதம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அப்போ 12 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 20. சரிங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், அதான் தெரியணும். அப்போ 48 இன்ட்டு 20, 12 வலது பக்கம் போகும். சரிங்களா? அப்போ 12 12, இங்க 4 12 48. சரிங்களா? அப்போ 20 இன்ட்டு 4 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 4 எத்தனை 8. 8 கூட ஒரு சைவரை போட்டுக்கோங்க. அப்போ 80 ரூபாய். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.